எச்சரிக்கை, திரும்பவும் இந்த 11 பண தவறுகளை செய்யாதீங்க. டோன்ட் டூ தீஸ் வைரல் மணி மிஸ்டேக்ஸ். நீங்க இப்போ உங்க பணத்தோட கொலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மட்டும். நீங்க தினமும் காபி கடையில 100 ரூபாய் செலவழிக்கிறீங்களா? அது உங்களுக்கு சிம்பிளா தெரியுமா? ஆனா இது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டை கொலை பண்றது என்ன தெரியுமா? இன்னைக்கு நாம பேச போற இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கையை முழுசா மாத்துற கதை. நான் சொல்ல வர்றது வெறும் பைனான்ஸ் டிப்ஸ் இல்ல. இது உங்க பணம் ஏன் உங்க கையில இருந்து வெளியே போகுது, எப்படி நீங்க அதை முழுசா கண்ட்ரோல் பண்றதுன்ற ரியாலிட்டி சேக் டைம். சரி, இந்த வீடியோ எதுக்குன்னா, இன்னைக்கு நாம 11 பண தவறுகள் பத்தி பேச போறோம். ஆனா இது அவ்வளோ சிம்பிள் லிஸ்ட் இல்ல. ஒவ்வொரு தவறும் உங்களோட ரியல் லைஃப்ல எப்படி வேலை செய்யுது, எங்க அது உங்களை ட்ராப் பண்ணுது, எப்படி நீங்க அதை ஃபிக்ஸ் பண்றது என்ற முழு ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போறேன். இதுல ஒண்ணு விசேஷமா இருக்கு. கடைசியில நான் ஒரு பெரிய சீக்ரெட் சொல்ல போறேன். அது மட்டுமே உங்க பணம் போற எல்லா ஹோல்ஸையும் சீல் பண்ணிடும். அதனால கடைசி வரைக்கும் இருங்க. இப்போ முதல் தவறு. இது ரொம்ப சிம்பிளா தெரியும், ஆனா இது உங்களோட மிகப்பெரிய எதிரி. தவறு ஒன்று, ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன செலவுகளை ட்ராக் பண்ணாம இருக்கிறது. நீங்க யோசிங்க. காலையில எழுந்ததும் ஒரு சாய் 20 ரூபாய், பஸ்ஸில் 40 ரூபாய், ஆபீஸ்ல லஞ்ச் 80 ரூபாய், மாலையில ஒரு வடை 30 ரூபாய், சாயங்காலம் ஒரு பானிபூரி 50 ரூபாய். இதுல எதையும் நீங்க கவனிக்கல. ஏன்? சின்ன அமௌண்ட் இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நாளைக்கு 220 ரூபாய், மாசத்துக்கு 6600 ரூபாய், வருஷத்துக்கு 79,200 ரூபாய். இப்போ நீங்க நினைங்க, இதுதானே செலவு பண்றது. ஆனா நீங்க இதை சேமிச்சு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 12% ரிட்டர்ன்ல போட்டிருந்தீங்கன்னா 10 வருஷத்துல அது 18 லட்சமா மாறி இருக்கும். 18 லட்சம். உங்களால நம்ப முடியுதா? இங்க ஒரு கதை சொல்றேன். என் நண்பன் ராஜேஷ் சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில வேலை செய்யறான். அவன் ரொம்ப ஸ்மார்ட், நல்ல சம்பளம். ஆனா ஒவ்வொரு நாளும் அவன் டீ கடையில 150 ரூபாய் காப்பி வாங்குவான். ஏன்டா இவ்ளோ பணம் செலவழிக்கிற என்று கேட்டேன். அவன் சொன்னா, ஏய், நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறேன், இந்த சின்ன லக்ஸரி எனக்கு வேணும். 5 வருஷம் கழிச்சு அவன் ஒரு ஹவுஸ் வாங்கணும்னு பார்த்தான். அப்பதான் ரியலைஸ் பண்ணான், அவனோட சின்ன சின்ன செலவுகள் 4 லட்சத்தை விழுங்கி இருந்துச்சு. டவுன் பேமெண்ட்டுக்கு பத்தாது. ஆனா இப்போ நீங்க சொல்லுவீங்க, டே, நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்க்கிறோம், சின்னதா என்ஜாய் பண்ணக்கூடாதா? அது கரெக்ட் தான். ஆனா என்ஜாய் பண்றதுக்கும் உங்க ஃபியூச்சரை கொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் உங்க செலவை ட்ராக் பண்ணுங்க. ஒரு நோட்புக் எடுங்க அல்லது ஒரு செலவு டிராக்கரா போட்டுக்குங்க. நீங்க எந்த 10 ரூபாய் கூட செலவழிச்சாலும் எழுதுங்க. இதை ஒரு வாரம் பண்ணுங்க. ஷாக் ஆகுவீங்க. எவ்வளோ அவசியம் இல்லாத செலவுகள் என்ற விஷயம் உங்களுக்கு புரியும். நீங்க கேட்கலாம், இதுக்கு டைம் இருக்கா? ஒரு நாளைக்கு 2 நிமிஷம், அவ்வளோதான். இந்த 2 நிமிஷம் உங்களோட 18 லட்சத்தை காப்பாத்தும். தப்பு 2, கிரெடிட் கார்டு பில் கட்ட முடியாம மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுறது. இது ஒரு மாயை, ஒரு பெரிய ட்ராப். கிரெடிட் கார்டு கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் கொடுக்கறாங்க மாதிரி தோணும். டென்ஷன் வேண்டாம், மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டுங்க. ஆனா இதுல இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க 36 முதல் 42% வட்டி வசூலிக்கிறாங்க. உதாரணமா, நீங்க 50,000 ரூபாய் கிரெடிட் கார்டுல செலவழிச்சீங்க. இந்த மாசம் கையில காசு இல்ல. நீங்க மினிமம் பேமெண்ட் 1000 ரூபாய் கட்டிட்டீங்க. பாக்கி 49,000 ரூபாய்க்கு 3.5% மாத வட்டி. அடுத்த மாசம் அது 50,715 ரூபாய் ஆகுது. நீங்க மறுபடியும் மினிமம் கட்டினீங்கன்னா அது கம்பவுண்ட் ஆகும். ஒரு வருஷத்துல நீங்க கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் வட்டியா மட்டும் கட்டியிருப்பீங்க. இது ஒரு நிலையான கடன் சுழற்சி. இதை டெட் ட்ராப்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கு ஒரு ரியல் கதை சொல்றேன். என்னோட நண்பர் ஸ்ரீனிவாஸ் கோயம்புத்தூர்ல டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணுவார். அவருக்கு 2017 எக்ஸ்பேன்ஷன் ஐடியா வந்துச்சு. முதல்ல கொஞ்சம் கிரெடிட் கார்டுல எடுத்தார். நினைச்சாரு, சீக்கிரம் ரிட்டர்ன் வரும், கட்டிடுவேன். ஆனா பிசினஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணின மாதிரி போகல. ஒவ்வொரு மாசமும் மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டினாரு. 3 வருஷத்துல 2 லட்சம் செலவுக்கு அவர் 3.2 லட்சம் கட்டிட்டாரு. கூடுதலா 1.2 லட்சம் வட்டி மட்டும். அவருக்கு தூக்கமே இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப என்ன பண்றது? கையில காசே இல்லையே. பாத்தீங்களா? அதான் இந்த சிக்கல். ஆனா சொல்யூஷன் இருக்கு. முதல்ல கிரெடிட் கார்டை எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதையும் விட முக்கியம், நீங்க எவ்வளோ அமௌண்ட் செலவழிக்கிறீங்களோ அதை அடுத்த மாசம் ஃபுல் கட்ட முடியுமா அப்படிங்கிற பார்த்துட்டு மட்டும் செலவு தட்டு பண்ணுங்க. இல்லைன்னா கார்டை வீட்டுல வச்சிருங்க. 2வது, உங்களுக்கு ஏற்கனவே கடன் இருந்தா அதை எப்படியாவது விரைவா முடிக்கணும். பர்சனல் லோன் எடுத்து கிரெடிட் கார்டு கடனை செட்டில் பண்ணுங்க. பர்சனல் லோன் வட்டி 12 முதல் 18%, கிரெடிட் கார்டு 36 முதல் 42%. பார்த்தீங்களா வித்தியாசத்தை? 3வது, வீட்டுல யாராவது நம்பிக்கையான நபர்கிட்ட காசு கேளுங்க. அவங்களுக்கு மாசம் திரும்ப கொடுங்க. கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு வட்டி கொடுக்கறத விட இது நல்லது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, கிரெடிட் கார்டு பாயிண்ட்ஸ் கேஷ்பேக் கிடைக்கும். ஆமா, ஆனா அது வட்டி கிட்ட கூட ஒரு % வராது. பாயிண்ட்ஸ் கொடுத்து மாயை காட்டுறாங்க. நீங்க பெரிய கடன் சுழற்சியில சிக்கிக்கிறீங்க. அதனால ஸ்மார்ட்டா யோசிங்க.
நான் இந்த வீடியோவை உங்களுக்காக ஸ்கிரிப்ட் எழுதுறது, ரெக்கார்ட் பண்றது, எடிட் பண்றது எல்லாம் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஆனா எனக்கு தெரியும் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு உதவும்னு. அதனால நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்புங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபைனான்சியல் ஃப்ரீடம் வேணும் இல்லையா? தவறு 3, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்குது. இதை நம்ம தமிழ்ல சொல்லணும்னா, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, அதுக்கு காசு வச்சிருக்கணும். ஆனா எத்தனை பேர் வச்சிருக்கிறாங்க? சர்வே பண்ணா இந்தியால 68% பேர் எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்கிறாங்க. இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றால் என்ன? அது ஒரு காசு உங்களுக்கு எதிர்பாராத செலவு வரும்போது யூஸ் பண்றதுக்கு. ஜாப் போச்சு, ஹாஸ்பிட்டல் செலவு, கார் ரிப்பேர், குடும்ப பிரச்சனை, இப்படி எதுவா இருந்தாலும் உடனடியா காசு வேணும். அப்போ கடன் வாங்காம இந்த ஃபண்ட் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ இருக்கணும்? மினிமம் உங்க 6 மாத சம்பளம் அல்லது செலவு. அதாவது நீங்க மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா 2.4 லட்சம் ரூபாய் எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கணும். அடடா, இவ்ளோ பெரிய அமௌண்டா? ஆமாம். ஆனா இது உங்க லைஃப் சேவர். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட கசின் ராமு மதுரையில ஒரு ஸ்கூல்ல டீச்சர். 2020 லாக்டவுன் வந்துச்சு, ஸ்கூல் க்ளோஸ். அவருக்கு சம்பளம் கட்டல. முதல் 2 மாசம் எப்படியோ மேனேஜ் பண்ணினார். 3வது மாசம் மகனுக்கு ஆன்லைன் கிளாஸ்க்கு லேப்டாப் வாங்கணும், மனைவிக்கு மெடிக்கல் செலவு, வீட்டு ரெண்ட். எங்க போறது? பெற்றோர் கிட்ட கேட்டாரு. அவங்களுக்கே இல்ல. நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கினாரு. இந்த சிச்சுவேஷன் அவருக்கு பெரிய ஸ்ட்ரெஸ். ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்திருந்தா இந்த டென்ஷன் வந்திருக்காது. இப்போ நீங்க சொல்லுவீங்க, கையில காசே இல்லையே, எப்படி சேமிப்பது? அதான் நம்மளால நினைக்கிற மனோபாவம். ஆனா இதை மாத்தணும். சொல்யூஷன் என்ன? ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். முதல்ல 1 மாசம் செலவுக்கான காசு சேர்க்க ஆரம்பிங்க. நீங்க மாசம் 40,000 செலவு பண்றீங்கன்னா முதல் டார்கெட் 40,000 ரூபாய். இதை எப்படி சேர்க்கிறது? ஒவ்வொரு மாசமும் சம்பளம் வாங்கின உடனே 2,000 முதல் 5,000 ரூபாய் தனியா எடுத்து வைங்க. 2வது, இந்த காசை ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடுங்க. அதுவும் நீங்க எளிதா எடுக்க முடியாத ஆனா இன்ட்ரெஸ்ட் நல்லா கொடுக்கிற லிக்விட் ஃபண்ட் அல்லது பிளெக்சிபிள் டெபாசிட்ல போடுங்க. பிக்ஸட் டெபாசிட் வேண்டாம், அதை பிரேக் பண்ணினா பெனால்டி. 3வது, இந்த காசை அசைக்காதீங்க. இது ஷாப்பிங்குக்கு இல்ல, இது வெக்கேஷனுக்கு இல்ல, இது உண்மையான எமர்ஜென்சிக்கு மட்டும். ஒரு வருஷத்துல 40,000 சேர்த்தா அடுத்த வருஷம் 80,000. இப்படி போய் கொஞ்ச காலத்துல உங்களுக்கு 6 மாத எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி. அப்புறம் நீங்க தூங்கலாம் நிம்மதியா. தவறு 4, இன்சூரன்ஸ் எடுக்காம இருக்குது. இது நம்ம இந்தியர்களோட பெரிய பிரச்சனை. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் ஆரோக்கியமா இருக்கேன், இப்போதைக்கு வேண்டாம், இப்படி 1000 காரணம் சொல்லி இன்சூரன்ஸ் எடுக்காம இருப்பாங்க. ஆனா லைஃப் எதிர்பாராத விஷயங்கள் நிறைய. நம்ம நாட்டுல 2023 சர்வே படி 80% பேர் லைஃப் இன்சூரன்ஸ் இல்ல. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தவங்க 50% கூட இல்ல. யோசிங்க, கோவிட் காலத்துல என்ன நடந்துச்சு? ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எவ்வளோ பேர் வீடு, நகை எல்லாம் விற்க வேண்டி வந்துச்சு. இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறது அப்படின்றால் உங்க ஃபைனான்சியல் பிளானுக்கு ஒரு பெரிய ஹோல். ஏதாவது நடந்தா உங்களோட எல்லா சேமிப்பும் போயிடும், குடும்பம் கஷ்டப்படும். இதுக்கு ஒரு கதை சொல்றேன். என் நண்பர் குமார் திருச்சியில ஒரு சின்ன பிசினஸ் பண்ணுவாரு. 38 வயசு, ஆரோக்கியமா இருப்பாரு. எல்லாரும் சொல்லி இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவரு, நான் ஹெல்த்தியா இருக்கேன், வேஸ்ட் ஆஃப் மணி என்று நினைச்சார். ஒரு நாள் திடீர்னு அவருக்கு சீவியர் ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணினாங்க. ஆபரேஷன், 15 நாள் ஐசியூ. மொத்த செலவு 12 லட்சம் ரூபாய். அவர் கையில 2 லட்சம் மட்டும் சேவிங்ஸ். பாக்கி 10 லட்சத்துக்கு வீட்டை மார்கேஜ் போட்டு லோன் எடுத்தாங்க. அந்த லோனை கட்ட அவர் 5 வருஷம் கஷ்டப்பட்டார். அவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்திருந்தா இந்த 12 லட்சமும் இன்சூரன்ஸ் கம்பெனி கவர் பண்ணி இருக்கும். அதான் இன்சூரன்ஸ் பவர். இது உங்க ஃபைனான்சியல் செக்யூரிட்டி நெட். இப்போ சொல்யூஷன் என்ன? 2 விதமான இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். 1, ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் மினிமம் 5 லட்சம் கவர் எடுங்க. இன்னைக்கு மெடிக்கல் செலவுகள் ரொம்ப அதிகம். ஒரு சின்ன ஆபரேஷன் கூட 2 முதல் 3 லட்சம் வரை ஆகலாம். அதனால 5 லட்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட். வயசு அதிகமானா 10 லட்சம் வரைக்கும் எடுங்க. 2, டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். உங்களுக்கு ஏதாவது ஆனா உங்க குடும்பம் ஃபைனான்சியலி சேஃப்டா இருக்கணும் இல்லையா? உங்க வருஷ சம்பளத்தோட 10 முதல் 15 மடங்கு வரை கவர் எடுங்க. உதாரணமா, நீங்க வருஷத்துக்கு 6 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா மினிமம் 60 லட்சம் முதல் 90 லட்சம் வரைக்கும் கவர் எடுங்க. இது உங்க குடும்பத்துக்கு 10 முதல் 15 வரை வருஷம் நிம்மதியா இருக்க உதவும். இப்போ கேள்வி, இதுக்கு எவ்வளோ பணமாகும்? ஆச்சரியப்படுவீங்க. 30 வயசுல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் 1 கோடி கவர் எடுத்தா மாசத்துக்கு 8,000 முதல் 1,200 ரூபாய் தான். ஹெல்த் இன்சூரன்ஸ் 5 லட்சம் கவர் மாசத்துக்கு 500 முதல் 800 ரூபாய். மொத்தமா 1,500 ரூபாய். ஒரு நாளைக்கு 50 ரூபாய். இது உங்க குடும்பத்தோட செக்யூரிட்டிக்கு மிகச் சின்ன விலை. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் பாலிசிகள் வேண்டாம். யூலிப், என்டோமெண்ட், மணி பேக் இதெல்லாம் வேண்டாம். அவை கமிஷன் வாங்க ஏஜென்ட்ஸ் விற்கிறாங்க. புயர் டெர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தனியா பண்ணுங்க. இதை மிக்ஸ் பண்ணாதீங்க.
நீங்க இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 95% மேல இருக்கிற கம்பெனியை தேர்ந்தெடுங்க. அப்போதான் கிளைம் வாங்கும்போது பிரச்சனை இருக்காது. தவறு 5, கம்பவுண்டிங் பவரை புரிஞ்சுக்காம இருக்கிறது. இதை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 8வது ஒண்டர் ஆஃப் த வேர்ல்ட் என்ன சொன்னாராம். கம்பவுண்டிங் என்றால் என்ன? உங்க பணம் வளருது, அந்த வளர்ந்த பணமும் மறுபடி வளருது, இப்படி போய்கிட்டே இருக்கும். சிம்பிள் உதாரணம், நீங்க 25 வயசுல மாசம் 5000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்க, 12% ரிட்டர்ன். 60 வயசுல 35 வருஷம் கழிச்சு எவ்வளவு இருக்கும் தெரியுமா? 2.5 கோடி ரூபாய். நீங்க போட்டது 21 லட்சம் மட்டும்தான். ஆனா கம்பவுண்டிங் மேஜிக் அதை 2.5 கோடியா மாத்திருச்சு. இப்போ நீங்க 35 வயசுல தான் ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அதே 5000 ரூபாய், அதே 12%, 25 வருஷம் எவ்வளோ கிடைக்கும்? 95 லட்சம். பாத்தீங்களா வித்தியாசத்தை? 10 வருஷம் லேட்டா ஆரம்பிச்சதால 1.5 கோடி குறைஞ்சிருச்சு. இதான் கம்பவுண்டிங் பவர். இயர்லி ஸ்டார்ட் பண்ணினா உங்க லிட்டில் மணி பிக் மணியா மாறும். லேட்டா ஆரம்பிச்சா நீங்க அதிகமா போடணும், ஆனா கிடைக்கிறது கம்மி. இதுக்கு ஒரு ரியல் கேஸ் ஸ்டடி சொல்றேன். ரமேஷ் மற்றும் சுரேஷ் என்ற 2 நண்பர்கள். 2 பேருமே ஐடி ஃபீல்ட்ல வேலை. ரமேஷ் 25 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சான். மாசம் 3000 ரூபாய். அவன் மொத்தமா 10 வருஷம் மட்டுமா போட்டான். அப்புறம் ஸ்டாப் மொத்தம் 3.6 லட்சமா போட்டான். அதை அப்படியே விட்டுட்டான், டச் பண்ணல. 60 வயசுல அது 1.2 கோடியா வளர்ந்துச்சு. சுரேஷ் 35 வயசுல தான் ஆரம்பிச்சான். ஆனா அவன் அதிகமா மாசம் 5000 ரூபாய் போட்டான். 25 வருஷம் போட்டான், மொத்தம் 15 லட்சம் போட்டான். 60 வயசுல அவனுக்கு கிடைச்சது 95 லட்சம் மட்டும்தான். ரமேஷ் குறைவா போட்டான், எர்லியா ஆரம்பிச்சான், அதிகமா கிடைச்சது. சுரேஷ் அதிகமா போட்டான், லேட்டா ஆரம்பிச்சான், குறைவா கிடைச்சது. இதான் கம்பவுண்டிங் லாஜிக். சொல்யூஷன் என்ன? இன்னைக்கே ஆரம்பிங்க. எவ்வளோ சின்ன அமௌண்டா இருந்தாலும் பரவாயில்ல, மாசம் 500 ரூபாய் கூட போதும். ஆனா ஆரம்பிங்க. டைம் உங்க பக்கம் இருக்கும் போதே ஆரம்பிங்க. 2வது பேஷன்ஸ் வச்சிருங்க. கம்பவுண்டிங் ஒரு மாரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. அந்த முதல் 10 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு அசல் மேஜிக் தெரியும். அதனால இடையில எடுக்காதீங்க. 3வது, ஒவ்வொரு சம்பள ஹைக்கும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் கூட்டுங்க. சம்பளம் 10% கூடுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 10% கூட்டுங்க. அப்போ உங்க ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். தவறு 6, டாக்ஸ் சேவிங்குக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. இது நம்ம நாட்டுல எல்லாரும் பண்ற தப்பு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாசம் வரும், திடீர்னு எல்லாரும் டாக்ஸ் சேவிங் பண்ணணும் அப்படின்னு அலறுவாங்க. எல்லா ஏஜென்ட்ஸும் ஃபோன் பண்ணுவாங்க, சார் இன்சூரன்ஸ் எடுங்க, டாக்ஸ் சேவ் ஆகும், பிக்ஸட் டெபாசிட் போடுங்க, இந்த ஸ்கீம்ல போடுங்க. நாமளும் ஆர்வமா கடைசி நாளுல ஏதாவது எடுத்துருவோம். ஆனா அது கரெக்டா இருக்குமான்னு யோசிக்க மாட்டோம். இது பெரிய தப்பு. டாக்ஸ் சேவிங்காக இன்வெஸ்ட் பண்றதுன்னா நீங்க ரிட்டர்ன் பாக்குறது இல்ல, லாக்-இன் பீரியட் பாக்குறது இல்ல, அந்த ப்ராடக்ட் கரெக்டா இருக்கான்னு பாக்குறது இல்ல, வெறும் டாக்ஸ் மட்டும் பாக்குறீங்க. இது தப்பு. உதாரணமா ஒரு என்டோமெண்ட் பாலிசி எடுக்கிறீங்க, அதுல வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க, 80 சிக்கில் டாக்ஸ் சேவ். சரி, ஆனா அதுல ரிட்டர்ன் வெறும் 4 முதல் 5% மட்டும்தான். லாக்-இன் 15 வருஷம். நீங்க இடையில வெளியே வர முடியாது. அதே காசை நீங்க ELSS மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா 12% ரிட்டர்ன் கிடைக்கும். லாக்-இன் 3 வருஷம் மட்டும், அதுவும் 80 சிக்கில் டாக்ஸ் சேவ். பார்த்தீங்களா வித்தியாசத்தை? ஒரு கதை சொல்றேன். என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் விக்னேஷ், அவன் 2015ல ஜாயின் பண்ணான் ஒரு கம்பெனில. முதல் வருஷமே அவனுக்கு சம்பளம் நல்லா இருந்துச்சு, டாக்ஸ் அதிகமா கட்டுறான். ஒரு ஏஜென்ட் வந்து பெருசா பேசி ஒரு மணி பேக் பாலிசி விட்டுறாங்க. 20 வருஷம், வருஷத்துக்கு 1.2 லட்சம் பிரீமியம். விக்னேஷ் டாக்ஸ் சேவ் ஆகுமே அப்படின்னு எடுத்துட்டான். 5 வருஷம் கழிச்சு அவனுக்கு ரியாலிட்டி புரிஞ்சுது. அவன் கட்டின 6 லட்சம் 6.5 லட்சமா இருந்துச்சு. வெறும் 50,000 ரூபாய் ரிட்டர்ன். அதே காசை ELSSல போட்டிருந்தா 9.5 லட்சமா இருந்திருக்கும். 3 லட்சம் லாஸ். சொல்யூஷன் என்ன? டாக்ஸ் சேவிங் உங்க கோல் ஆகக்கூடாது, வெல்த் கிரியேஷன் உங்க கோல். டாக்ஸ் சேவிங் ஒரு பெனிஃபிட், மெயின் பர்பஸ் இல்ல. 80 சிக்கீழ் 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கும். இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்: 1, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், PPF, செஃப், கவர்மெண்ட் பேக்ட், 7 முதல் 8% வரை இன்ட்ரெஸ்ட், 15 வருஷம் லாக்-இன், லாங் டேர்ம் கோல்களுக்கு நல்லது. 2, ELSS மியூச்சுவல் ஃபண்ட், 10 முதல் 12% ரிட்டர்ன், 3 வருஷம் லாக்-இன், மிடில் டேர்ம் கோல்களுக்கு பெஸ்ட். 3, சுகன்யா சம்ரிதி யோஜனா. உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தா இட் வாஸ் தி பெஸ்ட். 8% இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ் ஃப்ரீ. 4, நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், NPS, ரிட்டையர்மெண்ட் பிளானிங்குக்கு கூடுதலா 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் சேவிங். இந்த ஆப்ஷன்ஸ் உங்க கோல், ரிஸ்க் அஃபடைட், டைம் ஹொரைசன் பார்த்து தேர்ந்தெடுங்க. வெறும் டாக்ஸ் பார்த்து எடுக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம்,
இன்சூரன்ஸ் பாலிசிகளை டாக்ஸ் சேவிங் டூல்ஸா நினைக்காதீங்க. அவை இன்சூரன்ஸுக்கு. டாக்ஸ் சேவிங் ஒரு பை ப்ராடக்ட், மெயின் பர்பஸ் ப்ராடக்ஷன். இதை மறக்காதீங்க. தவறு 7, இஎம்ஐ கலாச்சாரத்துல வழுக்கிறது. நோ காஸ்ட் இஎம்ஐ, ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பை லேட்டர். இப்படி எல்லா இடத்துலயும் நம்ம கவர்ற ஆஃபர்கள். மொபைல் வாங்கணுமா இஎம்ஐ, லேப்டாப் வாங்கணுமா இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ், டிவி, ஏசி எல்லாமே இஎம்ஐ. சில பேர் ஐபோன் கூட இஎம்ஐல வாங்குறாங்க. நாம நினைக்கிறோம் மாசத்துக்கு 3000 ரூபாய் தானே, மேனேஜ் பண்ணிடலாம். ஆனா ஒரு இஎம்ஐ மட்டுமா? மொபைல் 3000, லேப்டாப் 4000, பைக் 5000, கிரெடிட் கார்டு 2000, மொத்தம் மாசம் 14000 ரூபாய். இது உங்க சம்பளத்துல 30 முதல் 40% வரை. அப்புறம் வீட்டு செலவு, ரெண்ட், கரண்ட் பில், பெட்ரோல், எதுக்கும் மிச்சம் இல்ல. சேவிங்ஸ் பண்ண முடியாது. இது இஎம்ஐ ட்ராப். நீங்க தெரியாம கடனுக்கு அடிமையாகிடுறீங்க. இதுக்கு ஒரு உண்மை கதை சொல்றேன். என் நண்பன் அருண் பெங்களூர்ல வேலை பார்க்கிறான். நல்ல சம்பளம். ஆனா அவன் இஎம்ஐ ஆசாமி. மொபைல் இஎம்ஐ, லேப்டாப் இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, ஏசி இஎம்ஐ, ஹோம் தியேட்டர் இஎம்ஐ. ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுவான். அவனோட சம்பளம் 50,000, கழிச்சா 32,000. அதுல வீட்டு செலவு, ரெண்ட், பிளஸ் எல்லாம். கடைசியில கையில காசே இல்ல. ஒரு நாள் அவனுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, 40,000 ரூபாய் வேணும். கையில சேவிங்ஸ் இல்ல. எல்லாமே இஎம்ஐல போயிடுச்சு. கடைசியில கிரெடிட் கார்டுல எடுத்து அதுக்கும் இஎம்ஐ. இப்போ வட்டியோட இஎம்ஐ. மொத்த டென்ஷன். இஎம்ஐ கல்ச்சர் ஏன் டேஞ்சரஸ்? முதல்ல நீங்க உங்க ஃபியூச்சர் இன்கத்தை கடன் வாங்கி இன்னைக்கு செலவழிக்கிறீங்க. ரெண்டாவது ஹிடன் கார்ஜஸ். நோ காஸ்ட் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஆனா ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்தா 10 முதல் 15% வரை கூடுதலா கட்டுறீங்க. மூணாவது, இஎம்ஐ கட்ட முடியாம போனா கிரெடிட் ஸ்கோர் கெட்டுடும். அப்புறம் ஹோம் லோன், கார் லோன் கிடைக்காது. சொல்யூஷன் என்ன? இஎம்ஐ எடுக்காதீங்கன்னு சொல்லலை, ஆனா ஸ்மார்ட்டா எடுங்க. ரூல் 1, ஆசை பொருட்களுக்கு இஎம்ஐ எடுக்காதீங்க. அவசியம், தேவை மட்டும். ஹோம் லோன், கார் லோன் உண்மையான தேவை இருந்தா, எஜுகேஷன் லோன் இதெல்லாம் ஓகே. ஆனா மொபைல், லேப்டாப், கிளாத்ஸ், கேட்ஜெட்ஸுக்கு இஎம்ஐ வேண்டாம். ரூல் 2, 50, 30, 20 ரூல் ஃபாலோ பண்ணுங்க. உங்க சம்பளத்துல 50% நீட்ஸ், வீட்டு செலவு, ரெண்ட், பிளஸ். 30% வேண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஷாப்பிங். 20% சேவிங்ஸ். உங்க எல்லா இஎம்ஐயும் 30% வாண்ட்ஸ் கேட்டகரிக்குள்ள வரணும். 50% நீட்ஸை தொடக்கூடாது. ரூல் 3, காசு சேர்த்து வாங்குங்க. காத்துருங்க. 6 மாசம் சேமிச்சு அப்புறம் வாங்குங்க. இப்படி பண்ணா நீங்க உண்மையிலேயே அது வேணுமான்னு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இம்பல்ஸ் பையிங் தடுக்கலாம். ரூல் 4, இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் பாருங்க. 15% மேல போனா எடுக்காதீங்க. கிரெடிட் கார்டு இஎம்ஐ 18 முதல் 24% வரை வட்டி. இது ரொம்ப அதிகம். ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இஎம்ஐ கம்பெனிகள் உங்க நண்பர் இல்ல. அவங்க பிசினஸ் பண்றாங்க. உங்களை கன்சியூமர் ட்ராப்ல சிக்க வைக்கிறாங்க. நீங்க விழிப்போடு இருக்கணும். நம்ம வீடியோ பாதி தாண்டிடுச்சு. இப்போ வரைக்கும் 7 பெரிய தவறுகள் பார்த்தோம். ஆனா இன்னும் 4 முக்கியமான தவறுகள் பாக்கி இருக்கு. இதுல கடைசி 2 தவறுகள் உங்க மைண்ட் செட்டையே மாத்திடும். அதனால தொடர்ந்து இருங்க. இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். நீங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு தோணுதுன்னா லைக் பட்டனை தட்டுங்க. கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க இந்த தவறுகள்ல எதையாவது பண்ணிருக்கீங்களா? எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஷேர் பண்ணுங்க. இது நம்ம எல்லாருக்கும் உதவும். சரி, அடுத்த தவறுக்கு போவோம். தவறு 8, ஃபைனான்சியல் கோல்ஸ் இல்லாம இருக்குது. நான் ஏன் பணம் சேர்க்கிறேன்? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட தெளிவான பதில் இருக்கா? பெரும்பாலானவங்களுக்கு இல்ல. அவங்க சொல்லுவாங்க, ஃபியூச்சருக்கு சேர்க்கிறேன், நல்ல லைஃப் வாழணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு. ஆனா இதெல்லாம் வேக் ஆன்சர்கள். கிளியர் கோல்ஸ் இல்ல. கோல் இல்லாம இன்வெஸ்ட் பண்றது வரைபடம் இல்லாம பயணம் பண்ற மாதிரி. நீங்க எங்க போறீங்கன்னு தெரியாது, எப்போ சேருவீங்கன்னு தெரியாது, எவ்வளவு காசு வேணும்னு தெரியாது. இப்படி போனா நீங்க எப்பவும் திருப்தியா இருக்க மாட்டீங்க. இதுக்கு ஒரு உதாரணம். என்னோட நண்பர் மீனாட்சி சேலத்துல வேலை பார்க்கறாங்க. நல்ல சம்பளம் வாங்குறாங்க. கடந்த 8 வருஷமா சேவிங்ஸ் பண்றாங்க. எஃப்டி, ஆர்டி, கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட். ஆனா ஒரு நாள் நான் கேட்டேன், ஏன் சேமிக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, ஃபியூச்சருக்கு. என்ன ஃபியூச்சர்? என்ன வேணும்? திடீர்னு யோசிச்சாங்க. தெரியல, ஏதோ நல்லா இருக்கணும்னு. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும். இதான் பிரச்சனை. கோல் இல்லாம சேர்க்கிறீங்க. அதனால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியே இல்ல. எங்கேயாவது போட்டுட்டே இருக்கீங்க. ஃபைனான்சியல் கோல் என்றால் என்ன? அது ஒரு கிளியர், மெஷரபிள், டைம் பவுண்ட் டார்கெட். உதாரணம், 5 வருஷத்துல கார் வாங்கணும், 8 லட்சம் வேணும். 10 வருஷத்துல வீட்டுக்கு டவுன் பேமெண்ட் 20 லட்சம் வேணும். 15 வருஷத்துல பிள்ளையோட கல்லூரி 55 லட்சம் வேணும். 55 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட் 2 கோடி வேணும். இப்படி கிளியரா இருக்கும் போதுதான் நீங்க மாசம் எவ்வளவு போடணும், எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல போடணும்னு தெரியும். இதை இன்னொரு கோணத்துல பார்ப்போம். கோல்ஸை 3 பாகமா பிரிக்கலாம். 1, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ், 1 முதல் 3 வரை வருஷம். வெக்கேஷன், மொபைல், லேப்டாப், ஸ்மால் ரெனோவேஷன். இதுக்கு லிக்விட் ஃபண்ட், டெப்ட் ஃபண்ட்,
ஃபிளெக்சிபிள் டெபாசிட் யூஸ் பண்ணுங்க. ரிஸ்க் குறைவு, ரிட்டர்ன் 6 முதல் 8%. 2 மீடியம் டேர்ம் கோல்ஸ் 3 முதல் 7 வருஷம். கார் வாங்குறது, வீட்டு டவுன் பேமெண்ட், பிள்ளை எஜுகேஷன். இதுக்கு பேலன்ஸ்ட் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், பிபிஎஃப் யூஸ் பண்ணுங்க. மாடரேட் ரிஸ்க், ரிட்டர்ன் 9 முதல் 11% வரை. 3வது லாங் டேர்ம் கோல்ஸ் 7 வருஷத்துக்கு மேல். வீடு வாங்குறது, ரிட்டையர்மெண்ட், பிள்ளையோட கல்யாணம். இதுக்கு எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக்ஸ், என்பிஎஸ் யூஸ் பண்ணுங்க. ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் 12 முதல் 15% வரை. இப்போ சொல்யூஷன் என்ன? இன்னைக்கே ஒரு பேப்பர் எடுங்க, உங்க ஃபைனான்சியல் கோல்ஸ் எழுதுங்க கிளியரா. ஸ்டெப் 1, நீங்க என்ன வேணும்னு எழுதுங்க. கார், வீடு, எஜுகேஷன், ரிட்டையர்மெண்ட் எல்லாம். ஸ்டெப் 2, எப்போ வேணும்னு எழுதுங்க. 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம். ஸ்டெப் 3, எவ்வளவு வேணும்னு எழுதுங்க. இன்ஃபிளேஷனையும் கணக்குல எடுத்துக்குங்க. இன்னைக்கு 10 லட்சம் வீடுனா 10 வருஷத்துல அது 18 லட்சம் ஆகும். அதனால ஃபியூச்சர் வேல்யூ கேல்குலேட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, ஒவ்வொரு கோலுக்கும் மாசம் எவ்வளவு போடணும்னு கேல்குலேட் பண்ணுங்க. ஆன்லைன்ல கேல்குலேட்டர்கள் இருக்கு, யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 5, ஒவ்வொரு கோலுக்கும் ஒரு செப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் டேர்ம் கோலுக்கு லிக்விட் ஃபண்ட், லாங் டேர்ம் கோலுக்கு ஈக்விட்டி. இப்படி பண்ணா உங்க ஃபைனான்சியல் ஜர்னி கிளியரா இருக்கும். டென்ஷன் இருக்காது. நீங்க என்ன செய்யறீங்க, எங்க போறீங்கன்னு தெரியும். ஒரு கடைசி விஷயம், ஒவ்வொரு வருஷமும் உங்க கோல்ஸை ரிவ்யூ பண்ணுங்க. சிச்சுவேஷன் மாறும், சம்பளம் கூடும், குடும்ப நிலைமை மாறும். அதுக்கேத்த மாதிரி கோல்ஸை அப்டேட் பண்ணுங்க. ஃபிளெக்சிபிள் இருங்க, ஆனா ஃபோக்கஸ் விடாதீங்க. தவறு 9, ஃபைனான்சியல் எஜுகேஷன் இல்லாம இருக்கிறது. இது நம்ம நாட்டுல பெரிய பிரச்சனை. நம்ம ஸ்கூல்ல கணிதம், சயின்ஸ், ஹிஸ்டரி படிக்கிறோம். ஆனா பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி வெல்த் பில்ட் பண்றதுன்னு யாரும் கத்துக் கொடுக்கல. அதனால நாம வெளியில வர்றப்போ ஃபைனான்சியலா லிட்ரேட் இல்லாம இருக்கிறோம். அப்புறம் என்ன நடக்குது? நாம ஏஜென்ட்ஸ், பேங்க்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்டு ஏதாவது பண்றோம். சரியா இருக்குமான்னு தெரியாது. லேட்டரா தப்பு என்ன தெரியும். அப்ப நஷ்டம் ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்னோட நண்பர் கார்த்திக் ஹைதராபாத்ல ஐடி ஜாப், நல்ல சம்பளம். 2018 அவனுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து யூலிப் பாலிசி விற்றார். சார், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் ரெண்டும் கிடைக்கும், மார்க்கெட் லிங்க்ட் ரிட்டர்ன்ஸ். கார்த்திக்கு ஃபைனான்சியல் நாலேஜ் இல்ல, நம்பி எடுத்துட்டான். வருஷத்துக்கு 1.5 லட்சம் பிரீமியம். 3 வருஷம் கழிச்சு அவன் ஃபைனான்ஸ் பத்தி கொஞ்சம் படிச்சான். அப்பதான் ரியாலிட்டி புரிஞ்சுது. அந்த பாலிசியில இருந்து ஹை கமிஷன் போயிடுச்சு. ரிட்டர்ன் வெறும் 4%. அவன் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா 12% கிடைச்சிருக்கும். 4.5 லட்சம் போட்டதுக்கு வெறும் 5 லட்சம் வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருந்தா 6.5 லட்சம் ஆயிருக்கும். இதான் ஃபைனான்சியல் எஜுகேஷன் இல்லாததால வர்ற பிரச்சனை. தெரியாததால தப்பு பண்றோம், நஷ்டமாகுது. இப்ப கேள்வி, ஃபைனான்சியல் எஜுகேஷன் எப்படி சேர்க்கிறது? சொல்யூஷன் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு நாளும் 15 நிமிஷம் ஃபைனான்சியல் லேர்னிங்குக்கு ஒதுக்குங்க. இதோட பவர் யாருக்கும் தெரியாது. ஆனா 15 நிமிஷம் டெய்லியா லேர்ன் பண்ணா 1 வருஷத்துல நீங்க ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. என்ன பண்றது? 1, புக்ஸ் படிங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய நல்ல ஃபைனான்ஸ் புக்ஸ் இருக்கு, தமிழ்ல கூட கிடைக்கும். நான் 2 புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த வீடியோவோட கடைசியில. 2, யூடியூப் சேனல்கள் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல கான்டென்ட் இருக்கு, ஃப்ரீயா கிடைக்கும். பர்சனல் ஃபைனான்ஸ், இன்வெஸ்டிங், டாக்ஸ் பிளானிங் எல்லாத்தையும் கத்துக்கலாம். 3, ஃபைனான்சியல் நியூஸ் படிங்க. எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், இதெல்லாம் கொஞ்ச நேரம் படிங்க. என்ன நடக்குதுன்னு தெரியும். 4, ஆன்லைன் கோர்ஸ் பண்ணுங்க. உடெமி, கோர்சரா, கான் அகாடமி இதெல்லாம்ல ஃப்ரீ ஃபைனான்ஸ் கோர்ஸ் இருக்கு, எடுத்துக்குங்க. 5, ஃபைனான்சியல் அட்வைசர் கூட பேசுங்க, ஃப்ரீயா கன்சல்ட் பண்ணுங்க. உங்க சிச்சுவேஷன் சொல்லி அட்வைஸ் கேளுங்க. ஆனா பிளான்டா ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணி அப்புறம் டெசிஷன் எடுங்க. ஃபைனான்சியல் எஜுகேஷன் என்றால் நீங்க சிஎஃப்ஏ அல்லது எம்பிஏ பண்ணணும்னு இல்ல, பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், டாக்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க செட். ஒரு கடைசி விஷயம், ஃபைனான்சியல் எஜுகேஷன் ஒரு தடவை கத்துக்கிட்டு முடிஞ்சுடுற விஷயம் இல்ல. இது கான்டினியூஸ் லேர்னிங். மார்க்கெட் மாறும், ப்ராடக்ட்ஸ் மாறும், ரூல்ஸ் மாறும். அதனால நீங்களும் அப்டேட் ஆயிருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங். தவறு 10, சமூக அழுத்தத்துக்கு பணம் செலவழிக்கிறது. இது நம்ம இந்தியர்களோட மிகப்பெரிய பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த ஃபியரால நாம கோடிக்கணக்கான ரூபாய் வேஸ்ட் பண்றோம். உதாரணம், உங்க நண்பர் புது கார் வாங்கிட்டான், உடனே உங்களுக்கு ஜீலஸ். நானும் வாங்கணும் அவசியமா இல்ல, ஆனா என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு வாங்கிடுறீங்க. அல்லது வீட்டுல கல்யாணம், நீங்க சிம்பிளா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உறவினர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு பயந்து பெருசா பண்றீங்க. 10 லட்சம் செலவு, அதுல 5 லட்சம் வெறும் சோஷியல் பிரஷர். அல்லது பிள்ளையை விலை உயர்ந்த பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க. வேணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல் போதும், கல்வி நல்லா இருக்கும். ஆனா என்ன நினைப்பாங்கன்னு பிரைவேட்ல சேர்க்கிறீங்க. வருஷத்துக்கு 2 லட்சம் செலவு. இதெல்லாம் சமூக அழுத்தம். இது உங்க ஃபைனான்சியல் ஹெல்த்தை கொல்லுது. இதுக்கு ஒரு கதை. என்னோட நண்பர் ராகவன் கோயம்புத்தூர்ல
மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நல்ல வேலை, சாதாரண சம்பளம். அவனோட சிஸ்டருக்கு கல்யாணம். ராகவன் சிம்பிளா செய்யலாம்னு நினைச்சான். ஆனா அவனோட அம்மா அப்பா சொன்னாங்க, உறவினர்கள் என்ன நினைப்பாங்க, பெருசா பண்ணணும். ராகவன் வேணாம்னு சொன்னான். ஆனா பிரஷர் அதிகம். கடைசியில அவன் ஒப்புக்கிட்டான். 15 லட்சம் செலவு, அதுல 5 லட்சம் அவனோட சேவிங்ஸ். 10 லட்சம் லோன் எடுத்தான். கல்யாணம் பெருசா நடந்துச்சு. எல்லாரும் ஹாப்பி. ஆனா அப்புறம் 10 லட்சம் லோனை கட்ட ராகவன் 5 வருஷம் கஷ்டப்பட்டான். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஸ்டாப் பண்ணினான். எமர்ஜென்சி ஃபேண்ட் போச்சு. ஸ்ட்ரெஸ், டென்ஷன், எல்லாமே சமூக அழுத்தத்தால. இப்போ நீங்க கேட்பீங்க, சமூகத்துல வாழ்றோம், அவங்க கருத்தை கவனிக்காம இருக்க முடியுமா? கடினமான கேள்வி. ஆனா பதில் இருக்கு. சொல்யூஷன் என்ன? மைண்ட் செட் சேஞ்ச். ஒன்னு, உங்க லைஃப், உங்க ப்ரையாரிட்டிஸ். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா? உங்க ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இருக்கான்னு பாருங்க. அதுவே முக்கியம். 2, சிம்பிளா வாழுங்க. மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல். அவசியமானதை மட்டும் வாங்குங்க. ஷோ ஆஃப் வேணாம். உண்மையான நண்பர்கள், குடும்பம் உங்களை புரிஞ்சுப்பாங்க. மத்தவங்க ஒரு வாரத்துல மறந்துடுவாங்க. 3, நோ சொல்ல கத்துக்குங்க. சமூக அழுத்தம் வரும்போது மென்மையா ஆனா உறுதியா நோ சொல்லுங்க. எங்களால முடியாது, எங்க பிளான் வேற மாதிரி இருக்கு, இப்படி சொல்லுங்க. 4, உங்க வேல்யூஸை டிஃபைன் பண்ணுங்க. என்ன உங்களுக்கு முக்கியம்? ஃபைனான்சியல் ஃப்ரீடம், குடும்ப ஹாப்பினஸ், ஹெல்த். இந்த வேல்யூஸை மனசுல வச்சு டெசிஷன் எடுங்க. சோஷியல் பிரஷரை விட உங்க வேல்யூஸ் முக்கியம். 5, ஒரு விஷயம் நினைவுல வைங்க. நீங்க சமூகத்துக்காக செலவு செய்யறீங்க. ஆனா சமூகம் உங்க ஃபியூச்சருக்கு பொறுப்பு எடுக்காது. உங்க ரிட்டையர்மெண்ட், பிள்ளை எஜுகேஷன், எமர்ஜென்சி, இதுக்கு சமூகம் உதவாது. அதனால உங்க ஃபியூச்சரை ப்ரையாரிட்டி பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரியல் வெல்த் என்பது பிக் ஹவுஸ், பிக் கார், பிக் வெட்டிங் இல்ல. ரியல் வெல்த் என்பது ஃபைனான்சியல் செக்யூரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட், எமர்ஜென்சியில டென்ஷன் இல்லாம இருக்கிறது. இதை சமூகம் பார்க்காது, ஆனா உங்களுக்கு தெரியும். தவறு 11, பணத்துக்கு அடிமையா ஆகிறது, லைஃப் என்ஜாய் பண்ணாம இருக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தவறு. இதுவரைக்கும் நம்ம பேசினது எல்லாம் சேவிங், இன்வெஸ்ட் பண்ணுங்க, எக்ஸ்பென்ஸ் குறையுங்க, இப்படிதானே. ஆனா கடைசி தவறு இதுக்கு எதிரா இருக்கு. பணம் முக்கியம், ஆனா பணம் மட்டுமே லைஃப் இல்ல. சில பேர் பணம் சேர்க்கிறதுக்காகவே வாழ்றாங்க. எல்லாத்தையும் சேவ் பண்றாங்க. ₹1 கூட செலவு பண்ண மாட்டாங்க. குடும்பத்தோட டைம் செலவழிக்க மாட்டாங்க. வெக்கேஷன் போக மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எல்லாமே காசு வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. இது தப்பு. லைஃப் பேலன்ஸ் வேணும். இதுக்கு ஒரு கதை சொல்றேன். என் நண்பர் செந்தில் சென்னையில வேலை பார்க்கிறார். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். எல்லா ரூபாயும் சேர்ப்பார். ஃப்ரெண்ட்ஸ் மூவி போகலாம்னு கூப்பிடுவாங்க, வேண்டாம் காசு வேஸ்ட்ன்னு சொல்லுவார். மனைவி வெக்கேஷன் போகலாம்னு சொல்லுவாங்க, இப்போ இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம்னு சொல்வார். பிள்ளை, அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தாங்கன்னு கேட்பான். டென்டல் ப்ராப்ளம் வரும், வேண்டாம்னு சொல்வார். இப்படி 15 வருஷம் போச்சு. நல்ல அமௌண்ட் சேர்ந்துச்சு. ஆனா ஒரு நாள் அவருக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு. டாக்டர் சொன்னார், ஸ்ட்ரெஸ் அதிகம், ரெஸ்ட் எடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அப்போதான் செந்திலுக்கு ரியாலிட்டி அடிச்சுது. அவர் பணம் சேர்த்தாரு, ஆனா வாழவே இல்ல. பிள்ளையோட சைல்ட்ஹுட் போயிடுச்சு. மனைவியோட ஹாப்பி மெமரிஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் லூஸ் ஆயிடுச்சு. பணம் பேங்க்ல இருக்கு, ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இதான் ஐரணி. பணம் வாழ்க்கைக்கு, வாழ்க்கை பணத்துக்கு இல்ல. இப்ப சொல்யூஷன் என்ன? பேலன்ஸ். முதல்ல 50-30-20 ரூல் ஞாபகம் இருக்கா? 30% வேண்ட்ஸ். அதை யூஸ் பண்ணுங்க கில்ட் ஃப்ரீயா. அது உங்க என்ஜாய்மெண்ட்டுக்கு. மூவி, ரெஸ்டாரண்ட், வெக்கேஷன், ஷாப்பிங். பட்ஜெட்ல இருந்தா என்ஜாய் பண்ணுங்க. 2வது, எக்ஸ்பீரியன்ஸை இன்வெஸ்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிக ஹாப்பினஸ் தரும். ஒரு புது மொபைல் வாங்கினா ஒரு வாரம் ஹாப்பி, ஆனா ஃபேமிலியோட ஊருக்கு போனா அந்த மெமரிஸ் லைஃப் டைம் இருக்கும். 3வது, நவ் லேட்டர் கான்செப்ட். இப்போ வாழுங்க, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லாதீங்க. அப்போ ஹெல்த் இருக்குமா, எனர்ஜி இருக்குமா, பிள்ளை வளர்ந்துடுவாங்க, டைம் கிடைச்சிருக்காது. படிப்படி ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட். 4வது, மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. குடும்பத்தோட டைம் செலவழியுங்க. வீக்கெண்ட்ல ஒரு சின்ன ட்ரிப், சாயங்காலம் பீச்சுக்கு போங்க, பிள்ளையோட விளையாடுங்க, மனைவி கூட பேசுங்க. இதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்கிற ஹாப்பினஸ். 5வது, ஹெல்த்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஜிம், யோகா, ஸ்போர்ட்ஸ். ஹெல்த் இல்லாம பணம் வச்சு என்ன பண்றது? ஹெல்த் இஸ் வெல்த் என்று சொல்லுவாங்களே, அது உண்மை. 6வது, ஹாபிஸ் டெவலப் பண்ணுங்க. பணம் செலவழிக்காத ஹாபிஸ். ரீடிங், ரைட்டிங், பெயிண்டிங், கார்டனிங், கான்வர்சேஷன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் தரும். காசு செலவு இல்ல. ஒரு கடைசி விஷயம், பணம் ஒரு டூல். அது ஃப்ரீடத்துக்கு, செக்யூரிட்டிக்கு, ஆப்ஷன்ஸுக்கு. ஆனா அது கோல் இல்ல. கோல் ஹாப்பியா வாழ்றது, நிம்மதியா இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றது. அதுக்கு பணம் வேணும், ஆனா பணம் மட்டும் போதாது. இந்த 11 தவறுகளையும் பார்த்தோம். ஒவ்வொரு தவறும் உங்க ஃபைனான்சியல் லைஃப்ல ஒரு பெரிய ஹோல். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, ஆனா இந்த ஹோல்ஸ் வழியா காசு போய்கிட்டே இருக்கு. ஆனா இப்போ நான் ஒரு கேம் சேஞ்சர் ஐடியா சொல்ல போறேன். இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா இந்த 11 ப்ராப்ளம்ஸும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகிடும். மைண்ட் செட் ஷிஃப்ட். காசு சேர்க்கிறதை விட சிஸ்டம் பில்ட் பண்றது. இதுவரைக்கும் நாம என்ன பேசணும்? செலவை கட் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதெல்லாம் மேனுவல் ஆக்ஷன்ஸ். ஒவ்வொரு மாசமும் நீங்க கான்சியஸா பண்ணணும்.
ஃபார்கெட் பண்ணா ஸ்கிப் ஆயிடும். ஆனா நீங்க ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் பில்ட் பண்ணா, அதாவது சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா காசு சரியான இடத்துக்கு போயிடுச்சுன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும். இது எப்படி பண்றது? ஸ்டெப் 1, ஆட்டோமேட்டிக் சேவிங்ஸ். உங்க சம்பளம் வந்த உடனே ஆட்டோ டெபிட் செட் பண்ணுங்க. 20% ஆட்டோமேட்டிக்கா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாறும். நீங்க டாஸ் பண்ண முடியாது, கண்ணுக்கே தெரியாது. மிச்சத்தை மட்டும் செலவு பண்ணுவீங்க. ஸ்டெப் 2, ஆட்டோமேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி செட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் ஒரு பிக்ஸட் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்கா மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகும். நீங்க ஃபார்கெட் பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸ்டெப் 3, ஆட்டோமேட்டட் பில் பேமெண்ட்ஸ். எல்லா பில்ஸுக்கும் ஆட்டோ பே செட் பண்ணுங்க. கரண்ட், வாட்டர், இன்டர்நெட், லோன் இஎம்ஐ, கிரெடிட் கார்டு ஃபுல் பேமெண்ட். லேட் ஃபீஸ் இருக்காது, ஃபார்கெட் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரெஸ் இல்லை. ஸ்டெப் 4, ஆட்டோமேட்டட் ட்ராக்கிங். ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி ரிப்போர்ட் தரும். எங்க எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு தெரியும். ஸ்டெப் 5, ஆட்டோமேட்டட் கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஒவ்வொரு கோலுக்கும் செப்பரேட் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். ஒவ்வொரு மாசமும் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோல்டருக்கு காசு போகும். இப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணா நீங்க ஃப்ரீ மேனுவலாக எதையும் பண்ண வேண்டாம். சிஸ்டம் உங்களுக்காக வேலை செய்யும். கம்பவுண்டிங் மேஜிக் நடக்கும். ஒரு சில வருஷத்துல நீங்க பார்ப்பீங்க உங்க வெல்த் க்ரோ ஆயிருக்கும். இதுதான் ரியல் ஃபைனான்சியல் ஃப்ரீடம். நீங்க கஷ்டப்படாம, கண்ட்ரோலா ஃபீல் பண்ணாம உங்க பணம் வளர்றது. நீங்க லைஃப் என்ஜாய் பண்றீங்க, பணமும் வளர்றது. சரி, இப்போ இந்த 11 தவறுகளையும் ஒரு தடவை குவிக்கா ரீகே பண்ணுவோம். தவறு 1, சின்ன செலவுகளை ட்ராக் பண்ணாம இருக்கிறது. சொல்யூஷன், ட்ராக் பண்ணுங்க, ஒவ்வொரு ரூபாயும் முக்கியம். தவறு 2, கிரெடிட் கார்டுல மினிமம் பேமெண்ட். சொல்யூஷன், ஃபுல் பேமெண்ட் கட்டுங்க அல்லது கார்டை வச்சிடுங்க. தப்பு 3, எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாம இருக்கிறது. சொல்யூஷன், 6 மாத செலவு சேமிங்க. தப்பு 4, இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறது. சொல்யூஷன், ஹெல்த் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுங்க. தவறு 5, கம்பவுண்டிங்கை புரிஞ்சுக்காம இருக்கிறது. சொல்யூஷன், ஏர்லியா ஆரம்பிங்க, பெஷண்டா இருங்க. தவறு 6, டாக்ஸ் சேவிங்குக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்றது. சொல்யூஷன், வெல்த் கிரியேஷன் கோல், டாக்ஸ் பெனிஃபிட். தவறு 7, இஎம்ஐ கல்ச்சர். சொல்யூஷன், ஆசை பொருட்களுக்கு இஎம்ஐ வேண்டாம், காசு சேர்த்து வாங்குங்க. தவறு 8, ஃபைனான்சியல் கோல்ஸ் இல்லாம இருக்கிறது. சொல்யூஷன், கிளியரா கோல்ஸ் எழுதுங்க, பிளான் பண்ணுங்க. தவறு 9, ஃபைனான்சியல் எஜுகேஷன் இல்லாம இருக்கிறது. சொல்யூஷன், டெய்லி 15 நிமிஷம் லேர்ன் பண்ணுங்க. தவறு 10, சமூக அழுத்தத்துக்கு செலவழிக்கிறது. சொல்யூஷன், உங்க வேல்யூஸ் மற்றும் ப்ரையாரிட்டிஸுக்கு கொடுங்க. தவறு 11, பணத்துக்கு அடிமையாகிறது. சொல்யூஷன், பேலன்ஸ், என்ஜாய் லைஃப், கிரியேட் மெமரிஸ். இந்த 11 தவறுகளையும் தவிர்த்தா உங்க ஃபைனான்சியல் லைஃப் கம்ப்ளீட்டா மாறிடும். நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க, உங்க ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்கும், குடும்பம் ஹாப்பியா இருக்கும். நீங்க நிம்மதியா தூங்கலாம். ஆனா இதுக்கு ஒரு விஷயம் வேணும், ஆக்ஷன். நீங்க இந்த வீடியோவை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறந்துட்டீங்கன்னா எதுவும் மாறாது. இன்னைக்கே ஒரு ஆக்ஷன் எடுங்க. ஒன்னே ஒண்ணு, சின்னதா இருக்கட்டும், ஆனா எடுங்க. ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆஃப் டவுன்லோட் பண்ணுங்க, அல்லது ஒரு நோட் புக்ல இன்னைக்கு செலவை எழுதுங்க, அல்லது ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க, அல்லது ஹெல்த் இன்சூரன்ஸ் கோட் எடுங்க. ஏதாவது ஒண்ணு. ஸ்மால் ஸ்டெப்ஸ், பிக் சேஞ்ச். நான் உங்களுக்கு ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இந்த புக் என்னோட ஃபைனான்சியல் ஜெர்னியை கம்ப்ளீட்டா மாத்துச்சு. ரிச் டேட் புவர் டேட் பை ராபர்ட் கியோசாகி. இந்த புக் உங்களுக்கு மைண்ட் செட் மாத்தும். எசெட்ஸ் மற்றும் லைபிலிட்டிஸ் பத்தி கிளியரா சொல்லும். பணம் உங்களுக்காக வேலை செய்ய வேண்டும், நீங்க பணத்துக்காக வேலை பண்ணக்கூடாதுன்றது கத்துக் கொடுக்கும். இந்த புக்கை நீங்க கண்டிப்பா படிக்கணும். இங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். கமெண்ட்ல நீங்க படிச்ச புக்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க. 2வது புக், தி சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். இது ஃபைனான்சியல் பிஹேவியர் பத்தின புக். நம்ம ஏன் சில ஃபைனான்சியல் மிஸ்டேக்ஸ் பண்றோம், எப்படி அதை தவிர்க்கிறதுன்னு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும். இந்த புக்கை மஸ்ட் ரீட். லிங்க் கீழே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு 11 பெரிய பண தவறுகள் பார்த்தோம். இதை தவிர்த்தா உங்க லைஃப் கம்ப்ளீட்டா மாறிடும். ஃபைனான்சியல் ஃப்ரீடம் உங்க கையோட இருக்கு. வெறும் கனவு இல்ல, நீங்க அச்சீவ் பண்ணலாம். நீங்க இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு சின்ன ஸ்டெப், டுமாரோ அது பிக் ஜம்ப் ஆகும். நீங்க உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்காகவும் பண்றீங்க. அவங்க ஃபியூச்சர் செக்யூர்டா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இது உதவும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 11 தவறுகள்ல நீங்க எதையெல்லாம் பண்ணிருக்கீங்க, எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லேர்ன் பண்ணலாம். உங்க ஃபைனான்சியல் ஜெர்னியில நீங்க தனியா இல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்துல இருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஃபைனான்சியல் ஃப்ரீடமை அடையலாம். அதுக்கு வேண்டியது சின்ன சின்ன சரியான ஸ்டெப்ஸ், தொடர்ச்சியான முயற்சி, கொஞ்சம் பேஷன்ஸ், அவ்வளவுதான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
உங்க டைம் ரொம்ப வேல்யூபிள். அதை நீங்க இந்த வீடியோவுக்கு கொடுத்தீங்க. நான் ஹோப் பண்றேன் இது உங்க லைஃப்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வரும். ஒரு கடைசி விஷயம், ஃபைனான்சியல் சக்சஸ் ஓவர் நைட்ல வராது. இது ஒரு ஜெர்னி. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறுங்க. தப்பு பண்ணா பரவாயில்ல, அதை கரெக்ட் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க. மெதுவா போனாலும் பரவாயில்ல, ஸ்டாப் ஆகாம போங்க. அப்படி போனா கண்டிப்பா உங்க கோலை அடைவீங்க. நீங்க இப்ப நினைக்கலாம், இவ்வளோ விஷயமா எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? டென்ஷன் வேண்டாம். ஒவ்வொரு பெரிய ஜெர்னியும் ஒரு சின்ன ஸ்டெப் இருந்து தான் ஆரம்பிக்கும். நீங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க, ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுங்க, அப்புறம் அடுத்த விஷயம், இப்படி போய்கிட்டே இருங்க. 6 மாசத்துல பாருங்க நீங்க எவ்வளவு மாறி இருப்பீங்கன்னு உங்களையே நீங்க நம்ப மாட்டீங்க. ரிமெம்பர், வெல்த் பில்டிங் என்பது ஸ்பிரிண்ட் இல்ல, மாரத்தான். வேகமா ஓடுறவங்கல்ல, தொடர்ச்சியா ஓடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நீங்களும் தொடர்ச்சியா ஓடுங்க, நிதானமா, ஸ்டெடியா, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. இன்னொரு விஷயம், உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கிட்ட இந்த விஷயங்களை பத்தி பேசுங்க. நம்ம சமூகத்துல ஃபைனான்சியல் டாபிக்ஸ் பத்தி பேசுறது குறைவு. காசு பத்தி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு டேப்பு இருக்கு. ஆனா அது தப்பு. காசு பத்தி பேசுங்க. எல்லாரும் லேர்ன் பண்றாங்கன்னு உறுதி பண்ணுங்க. குடும்பத்துல எல்லாருக்கும் ஃபைனான்சியல் லிட்ரஸி இருந்தா அந்த குடும்பம் வலுவா இருக்கும். உங்க பிள்ளைகளுக்கும் கத்துக் கொடுங்க. அவங்க சின்ன வயசுலயே பணம் பத்தி, சேவிங்ஸ் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பிகி பேங்க் கொடுங்க. அவங்க காசை சேர்க்க சொல்லுங்க, கோல் வைக்க சொல்லுங்க. இயர்லி ஃபைனான்சியல் எஜுகேஷன் அவங்க ஃபியூச்சரை சிறப்பா மாத்தும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ரொம்ப விஷயங்கள் பேசணும். 11 பண தவறுகள். ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில பெரிய இம்பாக்ட் பண்ணும். இதை நீங்க தவிர்ச்சீங்கன்னா உங்க ஃபைனான்சியல் ஹெல்த் எக்ஸலண்டா இருக்கும். இந்த வீடியோ முடிஞ்ச உடனே நீங்க ஒரு விஷயத்த பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுங்க, இன்னைக்கு தேதி போடுங்க, உங்க ஃபைனான்சியல் கோல்ஸ் எழுதுங்க. 1 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் கோல்ஸ் கிளியரா ஸ்பெசிபிக்கா எழுதுங்க. அந்த பேப்பரை ஒரு இடத்துல வைங்க. ஒவ்வொரு மாசமும் எடுத்து பாருங்க, நீங்க எவ்வளவு முன்னேறினீங்கன்னு செக் பண்ணுங்க. 1 வருஷம் கழிச்சு அதே பேப்பரை பாருங்க. நீங்களே ஷாக் ஆவீங்க எவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு. நீங்க தனியா இல்லைன்னு நினைவுல வைங்க. உலகமெங்கும் மில்லியன் கணக்கான பேர் இதே ஜெர்னியில இருக்காங்க. எல்லாரும் ஃபைனான்சியல் ஃப்ரீடத்துக்காக முயற்சி பண்றாங்க. நீங்களும் அந்த ஜெர்னியில ஒரு பாட்டு உங்களால முடியும், நான் நம்புறேன். இன்னொரு விஷயம், தோல்வி வரலாம். சில மாசம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண மறந்துருக்கலாம், சில டைம் அதிகமா செலவு பண்ணிருக்கலாம். பரவாயில்ல, மனுஷங்க நாம, தப்பு நடக்கும். ஆனா அதுக்காக விட்டுடாதீங்க, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. கன்சிஸ்டன்சி தான் கீ, பெர்ஃபெக்ஷன் இல்ல. உங்க ஃபைனான்சியல் ஜெர்னியில ஒவ்வொரு சின்ன விக்டரியையும் செலிப்ரேட் பண்ணுங்க. முதல் 10,000 ரூபாய் சேர்ந்துச்சா, செலிப்ரேட் பண்ணுங்க. முதல் 1 லட்சம் சேர்ந்துச்சா, செலிப்ரேட் பண்ணுங்க. ஒவ்வொரு மைல்ஸ்டோனும் முக்கியம். அது உங்களுக்கு மோட்டிவேஷன் தரும், அடுத்த கோலுக்கு போக உதவும். நீங்க வெறும் காசு சேர்க்கிறது இல்ல, நீங்க ஒரு நல்ல ஃபியூச்சர் பில்ட் பண்றீங்க. உங்களுக்கும், உங்க லவ் ஒன்ஸுக்கும், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல எஜுகேஷன், உங்களுக்கு நிம்மதியான ரிட்டையர்மெண்ட், குடும்பத்துக்கு செக்யூரிட்டி. இது எல்லாமே உங்க இன்னைக்கு எடுக்கிற டெசிஷன்ஸை பொறுத்து தான் இருக்கு. கடைசியா ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பணம் முக்கியம், ஆனா அதுவே எல்லாம் இல்ல. ஹெல்த், ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் கூட சமன் முக்கியம். பேலன்ஸ்ட் லைஃப் வாழுங்க. பணம் சேர்க்கும் போதே லைஃபையும் என்ஜாய் பண்ணுங்க. குடும்பத்தோட டைம் செலவழியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட லாஃப் பண்ணுங்க. நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணுங்க. ஹெல்த் கேர் பண்ணுங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஹோலிஸ்டிக் லைஃப். பணம் ஒரு மீன்ஸ், அது உங்க ட்ரீம்ஸை அடைய உதவும் ஒரு டூல். ஆனா அதுவே கோல் ஆகிடக்கூடாது. உங்க கோல் ஹாப்பியா வாழ்றது, நீங்க விரும்பின மாதிரி வாழ்றது, உங்களுக்கு பிடிச்சவங்களோட டைம் செலவழிக்கிறது, உங்க பேஷன்ஸை ஃபாலோ பண்றது. அதுக்கு பணம் வேணும் நிச்சயமா, ஆனா அது ஒரு பாகம் மட்டும்தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் முடிக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மறுபடியும் நன்றி. உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும். உங்க ஃபைனான்சியல் ட்ரீம்ஸ் எல்லாம் நனவாகட்டும். நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், உங்க குடும்பம் வளமா இருக்கணும். இன்னைக்கிலிருந்து ஸ்மார்ட்டா செய்யுங்க. உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யட்டும். நீங்க பணத்துக்காக அடிமையா வேலை பண்ணாதீங்க. ஃபைனான்சியல் ஃப்ரீடம் உங்க ரைட். அதை அடையுங்க. உங்களோட லைஃப் பியூட்டிஃபுல். அதை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்மார்ட்டா, வைஸ்லி, ஹாப்பிலி. நான் மீண்டும் ஒரு புது வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அப்போ வரைக்கும் டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட், கீப் லேர்னிங்.